بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لموضع صوت في الجنة خير من الدنيا وما فيها، كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்மிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்திருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள் மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தில் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை எமக்கெல்லாம் ஒரு சோதனைக்குரிய இடமாக ஆக்கி தந்திருக்கிறார். இந்த உலகம் முஃமின்களுக்குரிய சிறைச்சாலை. இந்த உலகத்தில் ஒரு முஃமின் வாழும் போது சில கட்டுக்கோப்புக்குள் தான் வாழ வேண்டும். காரணம், மறுமை என்ற ஒன்றை நோக்கி நாம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அல்ல எமக்கு நிரந்தரமாக தரப்படக்கூடிய உலகம். அதற்கென்று எமக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு தரம் தான் மறுமை. இந்த உலகம் மறுமையின் சில சாயல்கள் மட்டும்தான். நிம்மதி இருக்கலாம், அது மறுமையை வைத்து பார்க்கும் போது அற்பமானது. சொர்க்கத்தை வைத்து பார்க்கும் போது மிக அற்பமானது. இந்த உலகத்தில் நிம்மதி நிரந்தரம் அல்ல, சந்தோஷம் நிரந்தரம் அல்ல, சுகம் நிரந்தரம் அல்ல, வாலிபம் நிரந்தரம் அல்ல, ஆரோக்கியம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் எது கொடுக்கப்பட்டாலும் அனைத்துமே அல்லாஹ் தற்காலிகமாக தந்திருக்கிறார். நாமெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு உலகத்தை சந்திக்கவிருக்கிறோம். ஆனால் இன்று அதிகமானவர்கள் இந்த உலக வாழ்க்கை வாழும் விதத்தை பார்க்கும் போது மறுமை என்பது அவர்களுடைய சிந்தனையில் இருக்கிறதா என்று சந்தேகப்படும் அளவுக்கு வாழுகிறார்கள். உலகத்துக்காகவே மாறிவிட்டார்கள். உலகம்தான் வாழ்க்கை, உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் வறுமை, உலகத்தின் அறிவு, உலகத்தின் சொத்து, இதுதான் நோக்கமாக வாழுவது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமானவர்கள் மறுமையை மறந்து விட்டார்கள், சொர்க்கத்தை நரகத்தை மறந்து விட்டார்கள். அதிகமானவருடைய செயல்கள் உணர்த்துகிறது மறுமை என்பது ஒன்று கிடையாது. அல்லாஹ் நேரடியாக சொல்லவில்லை சகோதரர்களே, மறுமையை பொய்ப்பிப்பார் என்று. மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவனை நபியே உனக்கு தெரியுமா? அல்லாஹ் சில அடையாளம் சொல்லுகிறார். ஒன்றி யத்தீம்களை நோவடிப்பார், தந்தை இல்லாத பிள்ளைகளை நோவடிப்பார். மிஸ்கீன்களுக்கு அவன் கொடுக்கவும் மாட்டார், பிறர் கொடுப்பதையும் சுட்டி காட்டுவார், தடுப்பார். அன்பார்ந்தவர்களே, நேரடியாக ஒரு மனிதன் நான் மறுமையை மறக்கிறேன் என்று சொல்ல மாட்டான். அவருடைய செயல்கள் சொல்லும். தொழுகையை ஒரு மனிதன் விடுகிறான் என்றால்
பொதுவோக்கு செய்கிறான் என்றால் அவன் மறுமையை பொய்ப்பிக்கிறான். பாவத்தோடே வாழுகிறான், குடிபோதையோடே வாழுகிறான். உலகத்துடைய லாபம் தான் நோக்கம், உலகத்துடைய வாழ்க்கை தான் நோக்கம், உலகத்துடைய மாளிகை தான் நோக்கம், உலகத்துடைய ஆட்சியதிகாரம் தான் நோக்கம் என்று வாழுகிறான். மறுமையை மறந்து அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறார், அடுத்தவர்களை நோவடிக்கிறார், சொத்துக்களை அபகரிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இவைகள் மறுமையை அவன் மறக்கிறான், மறுக்கிறான் என்பதற்கு அடையாளம். பாவங்களோட வாழுகிறார்கள். தௌபாவுக்குரிய நேரம் வந்து கூட, தௌபாவுக்குரிய கட்டங்கள் வந்து கூட, தௌபாவின் பக்கம் அவன் இன்னும் மீறவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய இந்த செயல் எதை உணர்த்துகிறது? மறுமையை மறக்கிறார். மறுமையை சந்திக்கவிருக்கும் ஒரு மனிதன் பாதியாக சந்திக்க முடியாது. மறுமையை சந்திக்கவிருக்கும் மனிதன் தொழுகையை பொதுவோக்கு செய்தவராக சந்திக்க முடியாது. மறுமையை சந்திக்கவிருக்கும் மனிதன் அராத்தோடு வாழ்ந்து சந்திக்க முடியாது. மறுமையை சந்திக்கும் மனிதன் பக்தியோடு எப்படி சந்திக்க முடியும்? பாவங்களோடு மறுமை ஒரு மனிதன் சந்திக்கும் போதே அவன் மிக பெரும் கேவலத்துக்குள்ளாகுவானே. மறுமையை மறந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையை மறக்கடித்தது எது? மறுமையை மறக்கடித்தது எது? இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கை, உலகத்துடைய வாழ்க்கையில் யதார்த்தம் தெரியாமல் நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம். அதனால் மறுமையை மறந்து விட்டோம். மறுமையை மறந்து விட்டோம். உலகத்துடைய யதார்த்தத்தை மனிதன் மறந்து, தன்னையே மறந்து, மறுமையை மறந்து, சொர்க்கத்தை மறந்து வாழும் காரணத்தினாலேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியானை நிறுத்தாட்டி கேட்கிறான். எங்கே போகிறார்? வாழ்க்கை எங்கே? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். தங்கையான ரப்பை விட்டு முன்னை திசை திருப்பியது எது? உன்னை ஏமாற்றியது எது? அடியானே. மனிதன் ஏமாந்து போகிறான், மனிதன் ஏமாந்து போகிறான். உலகத்துடைய விடயத்தில் அல்ல, மறுமையின் விடயத்தில் உலகத்திடம் ஏமாந்து விட்டான். அல்லாஹ் அதனால் கேட்கிறான், அல்ஹாக்குமு தகாசுர், உங்களை இந்த உலகம் பராக்காக்கி விட்டது. அதிகரிப்பு, உலகத்தின் அதிகரிப்பு, சொத்து அதிகரிப்பு, ஆட்சி அதிகாரம் அதிகரிப்பு, செல்வம் அதிகரிப்பு, இன்னும் என்னென்ன அதிகரிப்பு வேண்டும்? பட்டம் பதவியிலா, பெருமையிலா, இந்த அதிகரிப்பு எல்லாம் உங்களை உலக வாழ்க்கையில் மறுமையை விட்டும் பராக்காக்கி விட்டது. எதுவரைக்கும் இது? அடியானே, இது எதுவரைக்கும் நீடிக்கும் என்று நீ நினைக்கிறாய்? ஹத்தா துர்துமுல் மகாபிர், கபரை சந்திக்கும் வரை, கபரை சந்திக்கும் வரைக்கும் எல்லா அதிகரிப்பையும் நீ ஓடு, எல்லா அதிகரிப்பையும் நீ தேடு, எதையும் அதிகரிக்க வைத்துக் கொள். எதுவரைக்கும்? உன்னுடைய கபரை நீ சந்திக்கும் வரை. அல் கபர் சுந்தூக்குல் அமல், அமல்களுடைய பெட்டி கபர் என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபரை மறந்து, மறுமையை மறந்து வாழுகிறோம். எதனுடைய மயக்கத்தில்? உலகத்தூருடைய மயக்கத்தில். உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் உலகத்துடைய யதார்த்தத்தை அதிகாரிகளுக்கு, உம்மத்துக்கு உணர்த்துகிறார். அதிகாரிகளே, உலகம் என்றால் இது என் படைத்தவன், எனக்கு தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று, அதனுடைய தன்மைகள் தெரியும் எனக்கு என்று அல்லாஹ் குர்ஆனிலே அந்த இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு தன்மைகளை, உலகத்துடைய வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம். ஏன் சொல்லுகிறான் சகோதரர்களே? உலகத்துடைய விடயத்தில் நீ கவனமாக இருக்க, மறுமையை நீ சம்பாதிக்க வேண்டும், சொர்க்கத்தை சம்பாதிக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் தான் அப்படி சம்பாதிக்க வேண்டிய சொர்க்கத்தை சம்பாதிக்கும் இடத்தை நரகத்தை சம்பாதிக்கும் இடமாக மாற்றிவிடாது, மாற்றிவிடாது என்பதற்கு அல்லாஹ் உலகத்துடைய உண்மை நிலைகளை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் உலக வாழ்க்கையை வைத்து சந்தோஷப்படுகிறார், உலக வாழ்க்கையை வைத்து சந்தோஷப்படுகிறார்கள். மறுமையை வைத்து ஒப்பிடும் போது இந்த உலக வாழ்க்கை அற்பமான இன்பம் என்றார்.
இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? அடியாலே புரிந்து கொள். லைபுன் ஒரு விளையாட்டு போடு, வலகுவன் வீணானது, வசீனத்துன் அலங்காரம் அலங்காரம், வதஃபாகுரும் பைனக்கும் அல்லாஹ் சொல்றார், வதஃபாகுரும் பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமைப்படுவது மட்டும்தான். வதஸாகுரும் பில் அம்வாலி வல் அவுலாத் சொத்துக்கள்ல செல்வங்கள்ல நீங்க அதிகரிப்புகளை உண்டாக்கி கொள்வது மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கை. அது முடிந்துவிடும், அது முடிந்துவிடும். பெற்றோருக்கு முந்தி பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு முந்தி பெற்றோர்கள், அல்லது நாம் இருக்கும் போது எம் சொத்து அழியும், எம் சொத்து இருக்கும் போது நாம் அழிந்து விடும், உலக வாழ்க்கை முடிந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துடைய யதார்த்தத்தை சொல்லுகிறார். வமல் ஹயாத்துத் துன்யா வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வலஹுன். அதே போல அல்லாஹ் சொல்றான், வலதாருல் ஆகிரத்து கைர். நாளை மறுமையின் வீடு இருக்கிறதே, இதுதான் நாளை மறுமையில் உங்களுக்கு என்று நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்ற சொற்கத்துடைய வீடு, இது சிறந்தது. உலகத்தை வைத்து பார்க்கும் போது இது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் நாடுபவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே சொத்துக்களை தாராளமாக கொடுப்பான், சிலர்களுக்கு சுருக்கமாக கொடுப்பான். இந்த இரண்டு பேரும் இருப்பார்கள், பணக்காரரும் இருப்பார்கள், ஏழைகளும் இருப்பார்கள். உலகத்தினுடைய நியதி. ஆனால் நாளை மறுமையில் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இருக்காது, எல்லோரையும் அல்லாஹ் சமமாகத்தான் வைக்கவிருக்கிறார். இந்த உலகம் தரம் பிரிக்கும் ஏழை பணம் என்று, ஏழை பணம் என்று தரம் பிரிக்கும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் உலக வாழ்க்கையை வைத்து சந்தோஷப்படுகிறார்கள். உலக வாழ்க்கையை வைத்து சந்தோஷப்படுவதற்கு மறுமையை வைத்து பார்க்கும் போது உலகம் அற்பமானது அல்லவா? அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எனவே இப்படி வர்ணனைக்குரிய உலகத்தில் தான் நாம் வாழ்வோம். தன்னுடைய நபிக்கே அல்லாஹ் சொன்னான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, இந்த உலகம் குறைசிக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பல விடயங்களை கொண்டு நோவடித்தார்கள், பல விடயங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளமெல்லாம் உடைந்து நொறுக்கி விடுகிறது. அந்த அளவுக்கு நோவினை. ஏழை என்றார்கள், எத்தீம் என்றார்கள், பைத்தியகாரன் என்றார்கள், எத்தனையோ குத்துவார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சகித்தார்கள். அல்லாஹ் பொறுமைப்படுத்தினார். மக்காவுடைய காலம் கடுமையான துன்பம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நொறுக்கி விடுவார்கள், உடைத்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரத்துக்கு நேரம் தன்னுடைய நபிக்கு ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தார். எத்தனையோ வசனங்கள், ஆறுதல் படுத்திய வசனங்கள், ஆறுதல் படுத்திய ரப்பல் ஆலமீன் கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, மறுமை உலகத்தை விட சிறந்தது. மறுமையில் அல்லாஹ் உமக்கு தரவிருக்கிறார் நபியே, அதை தந்ததும் நீங்கள் பொருந்திக் கொள்ளுவீர்கள். இதல்லவா வாழ்க்கை, இதல்லவா நிம்மதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தன்னுடைய நபிக்கல்லா சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் இந்த உம்மத்துக்கு பாய். உம்மத்து மறந்து விட்டது, மறுமை மறந்து விட்டோம், உலகத்துக்கென்றே ஆகிவிட்டோம். உலகத்தின் இழப்பு என்றால் அழுகிறோம். ஒரு நேர தொழுகை இழந்து விட்டோம் என்பதற்காக எத்தனை பேர் அழுதிருக்கிறோம், எத்தனை பேர் அழுதிருக்கிறோம். சில ரூபாய்களை தொலைத்து விட்டோம், நஷ்டத்தை அடைந்து விட்டோம் என்பதற்காக அழுகிறோம். ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி அழுகிறோமே, கவலைப்படுகிறோமே. மறுமையின் விடயத்தில் எத்தனை குறையோடு வாழ்கிறோம், எத்தனை தடவை அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுதிருக்கிறோம், எத்தனை தடவை அல்லாஹ்வுக்கு முன்னால் தௌபா செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் மறுமையை மறக்கடித்து விட்டது, மறைத்து விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தின் யதார்த்தங்கள் என்னென்னவோ அனைத்தையும் சொல்லிவிட்டான். தன் நபிக்கும் சொல்லிக் கொடுத்தான், உம்மத்துக்கும் சொல்லி தந்து விட்டார். உம்மத்துத்தான் இன்னும் புரியவில்லை, இந்த உலகத்துடைய உண்மை நிலையை புரியவில்லை. உலகத்துக்கு துன்யா என்ற பெயர். துன்யா என்றால் அதுதாவுடைய பெரும்பாடு, மிகவும் அற்பமானது. ஆக்ரா வைத்து பார்க்கும் போது மிகவும் அற்பமானது என்ற அர்த்தம். அந்த உலகத்தில் தான் மறுமை சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை மறுமைக்குரிய விளைநிலம் என்று.
இந்த உலகத்தை விளைநிலமாக நீங்கள் உண்டாக்கினால்தான் நாளை மறுமை அறுவடைக்குரிய நிலமாக இருக்கும். அறுவடைக்குரிய நிலமாக இருக்கும். நாளை மறுமை அறுவடையை நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் சிறப்பாக உலகத்தின் இந்த விவசாயத்தை சரியாக செய்ய வேண்டும். உலகத்தின் இந்த விவசாயத்தை சரியாக பாதுகாக்க வேண்டும். எவைகளை கொண்டு? அமல்களை கொண்டு, குர்ஆனை கொண்டு, தொழுகை கொண்டு, சதகாவை கொண்டு, நல்ல காரியங்களை கொண்டு மறுமையை அழகுபடுத்தி இந்த உலகம் எமக்கு அலங்கரித்து தரப்பட்ட ஒரு உலகம் அல்ல. இன்று நாம் இந்த உலகத்தை அலங்கரிப்பதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். இந்த உலகத்தில் எனக்கென்று ஒரு அழகான வீடு வேண்டும். பிழையல்ல, பிழையல்ல. ஆடம்பரத்துக்கு இருந்தால் அதற்கு தேவை உண்டு. ஒரு வாகனம் வேண்டும். ஆடம்பரத்துக்கு இருந்தால் அதற்கும் கேள்வி உண்டு. உலகத்தின் எவைகளை எல்லாம் ஆடம்பர பொருளாக மாற்றப்படுமோ அவைகளுக்கு பயங்கரமான கேள்வி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக்ராவை வைத்து பார்க்கும் போது இந்த உலகம் எந்த அளவுக்கு ஒரு அடிமட்டம் என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மத்துக்குரிய உலகம் தான் நோக்கம் என்று வாழுகிறார்களே, உலகம் தான் பெருதி என்று வாழுகிறார்களே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் அற்பமாக விளங்குகிறது, இவர்கள் புரியட்டும் நஷ்டம் வழங்குகிறது. ஆனால் ஒரு பாவத்தின் விளைவு விளங்குகிறது. புரியட்டும், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் பாதிக்கக்கூடிய ஒரு அசா என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த அசா என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அசாவை நான் ஒரு இடத்திலே போடுகிறேன். எவ்வளவு இடம் பிடிக்க போகிறது? எவ்வளவு இடம் தேவை? கற்கிறது தேவையா? தேவை கிடையாது. ஒரு சின்ன அடி வேணும் என்றால் ஒரு 4 அடி இருக்கும். 4 அடி அசா தூக்கி கீழே போடுறேன்னா இந்த அசா போடப்பட்ட மறுமையின் சொர்க்கத்தின் இடம், மறுமை சொர்க்கத்தின் இடம். இந்த அசா போடப்படக்கூடிய அந்த ஒரு 4 அடி நீளமான இடம் இருக்கிறது. இந்த உலகம், உலகத்துடைய வஸ்துக்கள் அனைத்தையும் விட சிறந்த என்று சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு அற்பம். இந்த உலகத்தில் அற்பத்தனத்தை உமக்கு புரியட்டும் என்பதற்காக சொன்னார்கள். ஒரு அசாவுக்கு கூட ஈடு கொடுக்க முடியாது மறுமை இந்த உலகம். மறுமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு விசேஷமான ஏற்பாடு எவர்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாளை மறுமையில் சொர்க்கத்தை இலக்காக வைத்து வாழ வேண்டியவர்கள், அந்த நோக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முழுக்க முழுக்க உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். பற்றற்ற வாழ்க்கை என்றது சகோதரர்களே பிச்சைக்கார வாழ்க்கை அல்ல. பணம் இருக்கட்டும், சொத்து இருக்கட்டும், செல்வம் இருக்கட்டும், கோடிகள் இருக்கட்டும், எது இருந்தாலும் அது உள்ளத்தில் இருக்கக்கூடாது. கையில் தான் இருக்க வேண்டும், கையில் தான் இருக்க வேண்டும். அதுதான் பற்றற்ற வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ற ஒரு தேவை வரும்போது அதை அள்ளி வீசக்கூடியவனாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் அது எப்படி வெளிவரப்போகிறது? உலகத்துக்காக, ஆக்ராவுக்காக வேண்டி அவருக்கு எந்த ஒன்றுக்கும் நேரம் இருக்காது, தொழுகைக்கு கூட நேரம் இருக்காது. காரணம், உள்ளம் பூராக இருப்பது உலகத்துடைய மோகம், உலகத்துடைய மோகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையில் இருக்கிறார். இதிலே படுப்பார்கள், ஈச்சம் ஓலையினால் வரியப்பட்ட பாயிலே படுக்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் வந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பினார்கள். எழும்பின நேரம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முபாரக்கான முதுகிலே அடையாளம் விளங்குகிறது. அந்த நேரத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பாயுடைய அடையாளம் உங்களுடைய முதுகிலே, நீங்கள் யார்? உலக தூதர், சொர்க்கத்தின் தலைவர். பாருங்கள் யா ரசூலல்லாஹ், மன்னர்களை பாருங்கள், ஷாம் மன்னர்களை பாருங்கள், இஸ்லாம் கைசர் மன்னர்கள் எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் படுக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அபி தக்கிர் அன்த யா உமர், உமரே
மறுமையின் விஷயத்தில் நீ இவ்வளவு சந்தேகத்தோடு இருக்கிறாயா? மறுமையின் விஷயத்தில் இவ்வளவு சந்தேகத்தோடு இருக்கிறாயா? இந்த உலகத்தில் நான் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் நான் ஒரு பிரயாணி, தேவைப்படும் இடத்தில் ஓய்வெடுக்கிறேன். பின்னால் என் சேவை முடிந்து விட்டால் நான் கிளம்பி விடுவேன். அதுதான் இந்த உலக வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. 63 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த வாழ்க்கை பரட்டுங்கள். எங்கே ஆடம்பரம்? இந்த உலகத்தின் மோகம் எங்காவது வெளிப்பட்டதா? சஹாபாக்களையும் வழி நடத்தினார்கள். அப்படியே இந்த உலகத்தின் மோகம் உள்ளத்தில் குடிகொண்டால் வாழ்க்கை ஆக்ராவையே நாசமாக்கிவிடும் என்று தெரியுது. சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்துடைய மோகம் உள்ளத்தில் இருக்கவில்லை. சொத்து இருந்தது, செல்வம் இருந்தது, தபூக்குடைய சொத்துக்கள் தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் பகிரங்கமாக அறிவித்தார்கள், தபூக்குரிய ஏற்பாடு வேண்டும், அதற்குரிய சொத்துகள் தேவை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சொத்தில் அரைவாசி எடுத்துக் கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இது அவருடைய சொத்தில் அரைவாசி. எடுத்துக் கொண்டு வருகிறார். யோசிக்கல்ல, அல்லாஹ்வுடைய யோசிக்கல் எடுத்துக் கொண்டு வந்தார். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நாளை மறுமையில் மகத்தான கூலி உண்டு என்று சரி வருகிறார்கள். யார் ரசூலல்லாஹ், இது உங்களுக்கு முன்னால் என்னுடைய சொத்தை வைக்கிறது கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதா அபு கைஸரியாக அபு கைஸலகும் இஸ்லாம் மரே குடும்பத்துக்கு இலை விட்டு வந்தது. யார் ரசூலல்லாஹ், நான் கொண்டு வந்தது போல ஒரு பங்கை விட்டு வந்தது. யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலே தன்னுடைய சொத்துக்களை வைக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவருடைய அரைவாசி சொத்தின் அளவாவது இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய முழு சொத்து கொண்டு வந்து வைத்தார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இதுதான் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய முழு சொத்து என்று தெரியும். கேட்டார்கள், மாதா கைத்தலியாக இருக்கியாக அபூபக்கர், வீட்டாருக்கு என்ன விட்டு வந்தீங்க? அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அபு கைத்தலஹும் அல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வின் ரசூலை விட்டு வந்தேன். மறுமை நோக்கம் இந்த உலகத்தை ஆகிராவுக்காக வேண்டி நாம் விட தயார், ஆனால் ஆகிராவை உலகத்துக்கு என்று நாம் விடமாட்டோம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் எம்முடைய மூத்தவர்கள் சஹாபாக்கள், எம் வழிகாட்டியர் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உள்ளத்தில் உலகம் குடிகொண்டு ஒரு நேர தொழுகைக்கு கூட இடம் கொடுக்கவில்லை, ஹராத்தை ஹராமாக உணர்த்தவில்லை, பாவத்தை பாவமாக உணர்த்தவில்லை. ஏன்? உலகத்துடைய மோகம் தன்னை செய்வதற்கு ஆசை வரவில்லை. காரணம், உலகத்துடைய மோகம் இருக்கும் போது நிச்சயமாக மறுமையின் பக்கம் திரை போடப்படும். அதுதான் அதிகமானவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய மிக பெரும் முசீபத். அதனாலே சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை திருப்ப வேண்டும் அல்லாஹ்வுடைய பக்கம், நம்முடைய வாழ்க்கையை திருப்ப வேண்டும் மறுமையின் பக்கம். அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் முழுக்க வாழ்ந்தது மறுமையை நோக்கமாக. எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆகிராவுடைய விடயம் தான் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக. உலகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளை என்றார், தன் உயிரை விட மேலாக மதித்தார். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றார், தன் உயிரை விட மேலாக மதித்தார். இன்று நம்முடைய நிலை, அல்லாஹ்வுடைய எத்தனை கட்டளைகள் குர்ஆன், அன்புடைய எத்தனை கட்டளைகள் ஹதீஸ்கள் வாழ்க்கையில் உண்டா? இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய விதத்தில் தான் வாழப்படுவோமா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் தரம், குடும்ப வாழ்க்கை இது ஒரு நவீன உலகமாக ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்க்கை. இந்த உலகம் எப்படி தெரியுமா? மறுமையே மறக்கிறது. அதிகமானவர்களுடைய கண் முன்னால் மறுமைக்கு திரை போடப்பட்டு விட்டது. ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களும் உலகமே நோக்கமாக இருக்கிறது. உலகத்தில் ஆடம்பரமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். உலகத்தில் பெருமையோடு வாழ்ந்து வரைக்க வேண்டும். மறுமையுடைய தரம் ஆண்களும் தான் பெண்களும் தான். வாலிப சகோதரர்களே, ஒரு வித்தியாசமான உலகத்திற்கு நீங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் ஆகிராவை
மூடி உலகத்தை அலங்கரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அதே உலகத்தின் பெண்களாக இருக்கட்டும், உலகத்துடைய சொத்துகளாக இருக்கட்டும், எதுவாக அலங்கரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏமாந்து விடாது. குடும்ப வாழ்க்கையை பாருங்கள். ஆகவே நோக்கமாக வைத்து வாழக்கூடிய எத்தனை குடும்பங்கள், குடும்பத்தின் தலைவன், தந்தை, தாய், அவர்களிலிருந்து வாழ்க்கையை பாருங்கள். மறுமையை மறந்து தன் பிள்ளைகளை கூட வழிகாட்டுகிறார்கள். உலகத்திற்காக ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த பிள்ளையுடைய காதில் மறுமையின் செய்தியை எட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படியான பெற்றோர்கள் தான் கண் கலங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றி தன்னுடைய சிறிய சிறிய சமாபாக்களை எல்லாம், சிறார்களை எல்லாம் அழைத்து, யாபுனை, என் சின்ன மகனே, ஏ வாலிபனே, ஏ சின்னவனே, அழகா இறக்கமாக கூப்பிட்டு எத்தனை செய்திகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு, அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு, சிறுவர்கள் எத்தனை செய்திகளை சொல்லிக் கொடுப்பார்கள். இன்று எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை அழைத்து உட்கார வைத்து வறுமையின் செய்திகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வியாபாரம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தெரிந்த பெற்றோர், இப்படி நீ செய்தால் நஷ்டமடைந்து விடுவாய் என்று கூட சொல்லிக் கொடுக்க தெரிந்த பெற்றோர், மகனே உன்னுடைய வாழ்க்கை உண்மை வாழ்க்கை மறுமையின் வாழ்க்கை, உண்மையின் வாழ்க்கை மறுமையின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு நீ இப்படித்தான் தயாராக வேண்டும் மகனே சொல்லிக் கொடுத்தவர்கள் எத்தனை பேர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை உட்கார வைத்து சொல்லிக் கொடுத்தார்களே மறுமையை பற்றி. நாம் எல்லாம் எங்க சகோதரர்களே கைவிட்டு விட்டோம். நம்முடைய அமானியம் பிள்ளைகள், அமானியமான எம் பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டு உலகத்துக்கு என்று ஆகிவிட்டார்கள். இந்த பிள்ளைகளுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யார்? பெற்றோர்களே, உங்கள் பொறுப்பு, உங்கள் பொறுப்பு. உங்கள் பிள்ளை 5 நேரம் சொல்லக்கூடியவனாக இருந்தாலே போதும், அவனுடைய வாழ்க்கையை சரியாக்கி விடுவான். தொழுகை சீராக்குங்கள். தொழுகை சீராகமாக இருந்தால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகம் சாகடிகள். தொழுகை சீரில்லை என்றால் சகோதரர்களை அல்ல செதறித்து விடுவார்கள். எத்தனையோ பேர்கள் சொத்து சொத்து என்று அழைகிறார்கள், இன்னும் வயிறு நிரம்பவில்லை. வயிறு நிரம்ப முடியாது. இந்த உலகத்தில் வயிறு நிரம்ப முடியாது. உப்பு தண்ணீரை குடித்த மாதிரி தான் தாகம் கூடும். குடிக்க குடிக்க தாகம் கூடும். தாகம் தீர மாட்டாது. கடைசியில் ஆபத்திலே போய் முடியும். இது போலதான் உலகத்துடைய முடிவும். எவ்வளவு உலகத்தை சம்பாதிக்கிறோமோ, ஆசைப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு ஆசைகள் கூடிக்கொண்டே இருக்குமே தவிர கடைசியில் அழிவுதான் நிரம்ப மாட்டாது. உலகத்தில் முடிவை கண்டவர்கள் எத்தனை பேர்? உலகத்தில் சந்தோஷத்தில் முடிவு கண்டவர்கள் உண்டா? உலகத்தில் நிம்மதியில் முடிவு கண்டவர்கள் உண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி கட்டம் தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வந்து, பாப்பா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு வேதனைப்படுறீங்க, கடைசி நேரம் மௌத்துடைய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, மகளே, இந்த நாளைக்கு பின்னால உங்க வாப்பாக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. ஏன்? இது மௌத்தாக இருக்கக்கூடிய நேரம். மரணிக்க போகிறேன், உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறதே. அதனால் இந்த நாளைக்கு பின்னால் உங்களுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது என்றார். நாம் ஒவ்வொருவரும் நிம்மதி காண வேண்டிய உலகம் மறுமை சகோதரர். உலகத்துக்காக மாறி உலகத்தை நாசமாக்கிவிடக் கூடாது. உலகத்துக்காக மாறி நாம் உலகத்தில் அமல் செய்ய வேண்டிய காலத்தை மண்ணாக்கிவிடக் கூடாது. தொழுகையை சீராக்குங்கள், குர்ஆனுடைய தொடர்பை உண்டாக்குங்கள், ஹலால் ஹராம் விஷயத்தில் பேறுதலாக இருங்கள், கொடுக்கல் வாங்கலை சீராக்குங்கள், அடுத்தவர்களுடைய பண்புகளை பழக்க வழக்கங்களை அழகாக்குங்கள், குணங்களை சீராக்குங்கள். உங்கள் மூலம் யாருக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது, யாருக்கும் துன்புறுத்தல் வந்துவிடக் கூடாது, யாருக்கும் கேவலம் வந்துவிடக் கூடாது. மறுமையின் பயன் இருக்கக்கூடிய மனிதன் உலகத்தில் இவைகள் விடயத்தில் மிக கவனமாக இருப்பார். யாருடைய சொத்துகளும் உங்கள் மூலம் அபகரிக்கப்பட்டுவிடக் கூடாது. நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் நஷ்டம் கிடையாது, அநியாய காரணமாக மன்னித்துவிடக் கூடாது. என் மூலம் ஒருவருடைய உள்ளம் கூட நொந்த நிலைமையில் நான் மௌத்தாகிவிடக் கூடாது என்று முடிவெடுக்கிறேன். நான் உண்மையில் மறுமை விரும்புவனாக இருந்தால்
உண்மையில் சொர்க்கத்தை நேசிப்பவனாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கை யாரையும் நோவடிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்க மாட்டேன், முடிவெடுத்து அவர்தான் மறுமையை விசுவாசம் கொள்ளக்கூடிய மறுமையை நேசிக்கும் மனிதர் வந்தார். சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தம் இருந்த அப்படி. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை அமைக்க மறுமைக்காக வேண்டி ஒவ்வொரு குடும்பமாக சொர்க்கம் நுழைய வேண்டும். தாய் தந்தையின் வழிகாட்டல் சீராக இருக்க வேண்டும். பிள்ளைகள் உருவாக்கம் சீராக தீன்தாரிகளை உங்கள் வீட்டுக்கு உருவாக்கும். ஒருவேளை கணவன் நல்லவராக இருந்து மனைவி மோசமானவராக இருந்தாலும் குடும்பம் சீராக முடியாது. கணவன் மோசமானவராக இருந்து மனைவி நல்லவராக இருந்தாலும் குடும்பம் சீராக முடியாது. அதனால் தீன்தாரிகளை உருவாக்குகின்ற வேண்டும். கணவன் மனைவி வாழ்க்கையை சீராக்கிறார், செலவழிக்கப்பட்டிருக்கிறது. வாழ வேண்டிய வாழ்க்கை முறை தெரியாமல் தவிக்கிறார்கள். இஸ்லாமிய முறைப்படி இந்த குடும்ப வாழ்க்கை அமையும். மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹராமாக்கியதை எல்லாம் சந்தோஷமாக ஆக்கிவிட்டார். அசிங்கமான சசன் எல்லாம் உருவாகி இன்று பெண்கள் சமூகத்தை சீர்குலைத்து எந்த பெண்கள் நாளை மறுவையில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கரத்தை சொர்க்கத்தில் பிடிக்க வேண்டுமோ அந்த பெண்கள் அந்த கரத்தை பிடிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யஹூதி நசாராக்களுடைய வாழ்க்கை கலாச்சாரங்கள் ஒட்டி இருக்கிறது பெண்கள் சமூகத்தில். இவைகளை யார் பார்க்கிறார்? மறுமைக்காக தன் குடும்பத்தை உருவாக்குகிறேன் என்ற ஒரு வாங்கியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்றுமே அனாச்சாரத்துக்கு அந்நிய கலாச்சாரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார். அதனால் சகோதரர்களை வாழ்க்கையை சீராக்குவோம். அழகான வாழ்க்கை இஸ்லாம் சொல்லும் வாழ்க்கை. மறுமையை மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லாம் நிம்மதி காண வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம், மறுமையின் சொர்க்கம் மட்டும்தான். இந்த உலகத்தில் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் கேவலமே கிடையாது. எந்த விதத்திலும் சோதிக்கப்படலாம். நல்லவர்களை நிச்சயம் ரப்புல் ஆலமீன் சோதிப்பார். அது அல்லாஹ்வுடைய சுன்னத்தில். அந்த சோதனையில் பொறுமை கண்டு என்றும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம் தான். அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய தோழர்களும் எப்படி மறுமையை நோக்கமாக வைத்து வாழ்ந்தார். இந்த உலகத்தில் எந்த சோதனைக்கும் அவர்கள் முகம் கொடுத்தும் அதில் வெற்றி கண்டு எப்படி மறுமை நோக்கமாக வைத்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் உலகத்தை சீராக்கி கொடுத்தார். உலகத்தில் அவர்கள் கோழைகளாக ஒரு காலம் ஒரு முஸ்லிம் கோழையாக மாட்டார். எங்கும் தைரியமாக இருப்பார். எத்தனை வீழ்ச்சிகள் வந்தால் எதிர் வீழ்ச்சிகள் வந்தால் ஒரு முஸ்லிம் என்றும் உறுதியாக இருப்பார். யாரை போல? அல்லாஹ்வுடைய தூதரை போல. நாமெல்லாம் யாருடைய வம்சம் சகோதரர்களே? நாமெல்லாம் யாருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டியவர்கள்? நாமெல்லாம் யாருடைய பின்தோன்ற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தி அபூபக்கர், உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவருடைய பிச்சகத்தில் வந்தவர்கள். நாம் போன பாதைதானே வெற்றி பாதை என்று எனக்கு தெரியும். ஏன் அந்த பாதையை விட்டுவிட்டு உலகத்துக்கு அதே பாதைகளை திருப்பி வைத்திருக்கிறோம்? திரும்பவும் உலகத்துடைய வாழ்க்கை அப்படியே ஆக்ராவுடைய பக்கம். அதுதான் வெற்றிக்குரிய வாழ்க்கை, அதுதான் நிம்மதிக்குரிய வாழ்க்கை, அதுதான் கண்ணியத்துக்குரிய வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. எனவே உலகத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் மிக அவதானமாக கடந்து மறுமையை நோக்கமாக வைத்து என்னுடைய நியத்திகளை மாற்றி மறுமையையே அடிப்படை நோக்கமாக வைத்து வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானார். சில பாவங்களை மன்னிப்பாயா, தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறை தெரியாமல் நீ இறக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். உலக வாழ்க்கையை நீ மறுமைக்காக தந்தாயா அல்லாஹ். ஏதாவது குறைகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து முடியாது. உன் அன்பு வேண்டும் யா அல்லாஹ். நீ எம்மை தூரப்படுத்தி விட்டால் எமக்கு கருணை காட்ட யாரும் கிடையாது ரப்பே. நீ இறக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். நாம் என்னதான் பாவம் செய்தாலும் நீ மன்னிக்க கூடிய ரப்பு யா அல்லாஹ். உன்னுடைய கருணை விசாலமாக யா அல்லாஹ். நாம் பாவித்தோம் யா அல்லாஹ். இறக்கம் உள்ளவனே, நாம் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்திருப்போம் யா அல்லாஹ். எம்மை நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய கருணை வேண்டும் யா அல்லாஹ். உன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் கூட உன்னுடைய அன்பையும் உன்னுடைய மன்னிப்பையும் கேட்டு மரணித்தார்கள் யா அல்லாஹ். அதையே நாம் கேட்கிறோம் யா அல்லாஹ்.
உன்னுடைய மன்னிப்பும் ரஹ்மத்தும் கிடைக்காமல் எனக்கு மௌத்தை தந்து விடாது யா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தம் வேண்டும் யா அல்லாஹ். இந்த உலகத்தில் பல பித்னாக்களிலே மாற்றி இருக்கிறோம் யா அல்லாஹ். எம்மை அந்த பித்னாக்களில் இருந்து வெளியேற்றி விடு யா அல்லாஹ். பணம் என்பது பித்னா, அதே போல வேறு வேறு எத்தனையோ பித்னாக்கள் யா அல்லாஹ். ஆகராவை மறக்கடிக்கக்கூடிய பித்னாவில் இருந்து எம்மை வெளியேற்றி விடு யா அல்லாஹ். எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கட்டமாக இருந்தாலும் மறுமையை நோக்கமாக வைத்து வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அனைவருக்கும் தந்திடுவாயாக. பெண்களுடைய வாழ்க்கையை சீராக்கிய அல்லாஹ், ஆக்ராவை நோக்கமாக வைத்து வாழக்கூடிய அந்த ஆக்ராவுடைய பெண்களாக நம்முடைய பெண்கள் சமூகத்தை மாற்றிவிடிய அல்லாஹ். நம்முடைய பிச்சலங்களை புரிந்து கொள்ளிய அல்லாஹ், சாலையானவர்களாக உருவாக்கிவிடிய அல்லாஹ், நம்முடைய கண்குறிச்சியாக உருவாக்கிவிடிய அல்லாஹ். நம்முடைய மறைவுக்கு பின்னாலும் நம்முடைய உயிர் வாழ்க்கையிலும் நம்முடைய கண்களை புரிந்து வைக்கக்கூடிய சாலையானவர்களாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்கி தந்துவிடிய அல்லாஹ். தீன்தாரிகளாக உருவாக்கிவிடிய அல்லாஹ். உலகத்தை நேசிப்பவர்களாக ஆக்கிவிடாதே அல்லாஹ். மறுமையில் நேசித்து உன்னை நேசித்து உன் தூதரை நேசிக்கக்கூடிய அல்லாஹ். எம் அனைவருடைய அமல்களை கபூல் செய்வாயாக. ஏதாவது குறைகள் செய்திருந்தால் மன்னித்து விடிய அல்லாஹ். எம் அனைவருக்கு நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். காலநிலை சீராக்கிறிய அல்லாஹ். யா அல்லாஹ், சமூகத்துக்கு ஆபத்தான ஒரு நிலைமை உண்டாக்கி விடாதே அல்லாஹ். வெள்ளத்தில் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ், ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ், பூரா உலகத்தையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கெங்கே முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் அனைத்து முஸ்லிம்களையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். அவர்களுக்கு என்ன சோதனைகள் வருகிறார்கள் அனைத்து சோதனைகள் அவர்களை வெளியேற்றி விடியா அல்லாஹ். குறிப்பாக முஸ்லிம்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு நீ அல்லாஹ் உன்னுடைய புறத்தில் இருந்து உதவியை கொடுத்தியா அல்லாஹ். அவர்களை உயர்வாக்கி விடியா அல்லாஹ். அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அவர்களுக்கு நீ அவசரமாக பகரம் கொடுத்து விடியா அல்லாஹ். எம் அனைவரை கபூல் செய்வாயாக. ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் என்னென்ன ஹலாலான ஹாஜத் இருக்கிறது உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அவைகளை நீ நிறைவேறி தந்துடுவாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி கலிமாவோடு நம்முடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அனைவரை கொண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.